வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாளொரு நற்சிந்தனையாக ஏப்ரல் 13 வாழ்க்கை மலர் என்ற புத்தகத்திலிருந்து இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வினைப்பதிவின் கருவி. வினைப்பதிவு அப்படின்னா என்ன? வகைப்படும் சஞ்சீத கர்மம், பிராத்திய கர்மம், ஆகாமிய கர்மம். சஞ்சீத கர்மம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்கள் செய்த கர்மமே சஞ்சீத கர்மம். சஞ்சீத கர்மமும் பிராத்திய கர்மமும் இணைந்து வருவதே ஆகாமிய கர்மம் ஆகும். இந்த ஆகாமிய கர்மத்தை தீர்க்கவே நம்ம இந்த மனித பிறவி எடுத்துள்ளோம். மகரிஷி நமக்கு சொல்றது இந்த கர்மங்களை தீர்ப்பதற்காகவே தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய 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 நம்ம அந்த கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து நம் வாழ்வில் சிறப்பாக வாழ்வோம். அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மேல கோவப்படுபவரையும் நம்ம வாழ்த்த வேண்டும். ஏன் வாழ்த்தணும்? அவங்கள பார்த்து பாவம் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பாவப்படணும் அப்படின்னா, நம்மளோட பாவத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால அவங்கள பார்த்து நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்தி நம்மளோட பாவங்களை கஷ்டங்களை தீர்க்கறதுக்காகவே அவங்க நம்மள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள எழணும். அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்கள வாழ்த்திட்டே இருந்தோம்னா நம்மளோட கர்ம வினைகள் மேலும் கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளோட அப்பா அம்மா கிட்ட இருந்துதான் நம்ம அந்த வினைப்பதிவின் மூலமா தான் இந்த உலகத்திற்கு நம்ம வந்தோம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரிதான் வினைப்பதிவின் கருவி யாரு அப்படின்னா, இப்ப வினைப்பதிவு நம்ம தானா உருவாகல. நம்ம அப்பா அம்மா மூலியமா தான் நம்ம உருவாகும். அப்போ நம்ம அப்பா அம்மா தான் நம்மளோட வினைப்பதிவு வரத்துக்கான கருவி யாரு அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மா. அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த வினைப்பதிவின் கருவி. எண்ணம் அப்படின்னா எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வந்துட்டேதான் இருக்கும். அவன் தூங்கும் போது மட்டும்தான் அந்த எண்ணம் செயல்படாது. அதே மாதிரி அவன் மரணம் அடைஞ்சிட்டா அப்படின்னாலும் அந்த எண்ணம் செயல்படாது. ஆனா அவன் வாழ்நாள் முழுவதும் எல்லா மனிதருக்குமே எண்ணம்ன்றது வந்துட்டேதான் இருக்கும். நம்ம எண்ணம் தான் நம்ம செயலா சொல்லா உருவாகுது. நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணமா இருக்கணும். நம்ம ஏன் நமக்கு ஏன் தீயது வினையுது, நம்ம ஏன் பாவ வினைகளை ஏன் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஏன் நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா, கஷ்டம்ன்றது நம்ம நேரடியா வராது. மத்தவங்க மூலியமா தான் நமக்கு அந்த கஷ்டம் நமக்கு வருது. அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்மள எப்படி எடுத்துக்கணும்னா, அவங்க மூலியமா நமக்கு இந்த நம்மளோட கர்ம வினையை தீர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மனசிந்தனை தான் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அறிவும் ஒரு நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இயற்கையை வச்சுக்கோங்க. ஒரு மழை எடுத்துக்கோங்க. இப்ப மழை நீர் சேகரிக்க ஒரு இடத்துல எப்படி வீடு கட்டிட்டாங்கன்னா மழை நீர் தேங்காம வீட்டுக்குள்ள எல்லாம் எப்படி வந்துருது. அந்த இயற்கையாவே நமக்கு எப்படி விளைவு நமக்கு இது கிடைக்குது அப்படின்னா, இப்ப மழை நீர் எப்படி வீட்டுக்குள்ள நம்ம மழை நீரை குத்த சொல்ல முடியாது. ஏன்னா மழை நீர் தேங்குற இடத்துல நம்ம வீடு கட்டிட்டு இருக்கதான் அது உள்ள வருது. சோ அது மூலியமா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறோம். பொருளாதாரத்துல நம்ம நிறைய இழப்பீடுகள் ஏற்படுது. அது மழையோட தப்பு இல்ல. யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம அது மூலியமா நம்ம அனுபவிக்கணும்னு ஒரு கர்ம வினை நமக்கு இருக்கு. அது மாதிரிதான் மத்தவங்க மூலியமா நம்ம கர்ம வினைகளை தீர்க்கறதுக்கு நமக்கு தீர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மன சிந்தனையும் மனப்பான்மையும் நமக்கு வரணும். நல்ல ஒரு தெளிவான மனசும் சிந்தனையும் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம அறிவு திருக்கோயில நாடி வரணும். வாழ்க வளம்.